இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்காக என்ன பிளாக் பண்ண? முதல்ல அந்த விஷயத்த சொல்லு. நான் விளையாடல பிரியா. இத்தனை நாளா நீ விளையாடிட்டு இருந்தல்ல, அந்த கேம் இன்னைக்கு ஓவர். என்ன சொல்ற துர்கா? Are you serious? Yes, I'm serious. என்ன காரணத்துக்காக என்ன அரெஸ்ட் பண்ற? First reason, என்ன மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி சந்துருவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது. செகண்ட் ரீசன், இன்ஸ்பெக்டர் துர்காவை ஆள் மாறாட்டம் செஞ்சு என் பேருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு. இந்த குற்றத்துக்கெல்லாம் நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். நீ என் மேல சுமத்துற குற்றத்துக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? நீ என்ன மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ண குற்றங்களுக்கு வேணா ஆதாரம் இல்லாம இருக்கலாம். ஆனா உன்னை கைது பண்றதுக்கு என்கிட்ட இன்னொரு முக்கியமான ஆதாரம் இருக்கு. வீடியோ ஆதாரம் இருக்கு. பாக்குறியா? என்ன உள்ள ஏதோ சத்தம் கேக்குது? யார் அது? ஹலோ, யார் நீங்க? யார் உங்களை இப்படி அடிச்சு போட்டது? பிரியா தான் அப்படி பண்ணா. இருங்க, நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். வேண்டாம் வேண்டாம் மேடம், வேண்டாம். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். பிரியாவுக்கு உங்களை மாதிரி மாஸ்க் பண்ணி கொடுத்தது நான் தான். ஃபோன்ல நான் சொல்றதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. மரண வாக்கு மூலமா இதை எடுத்துக்கோங்க. ஓகே, சொல்லுங்க. என் பேரு மணி, மாஸ்க் மணி. செலிபிரிட்டி ஃபேஸ் மாஸ்க் விற்கிறது என்னோட தொழில். ஒரு நாள் பிரியான்றவங்க என்னை தேடி வந்து துர்கான்றவங்க போட்டோவை கொடுத்து அவங்க ஃபேஸ் மாஸ்கை பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அது பணத்தை வாங்கிட்டு நான் அதை பண்ணி கொடுத்தேன். அந்த மாஸ்கை மிஸ்யூஸ் பண்ணி அவ இன்ஸ்பெக்டர் துர்காவன் நடிச்சு அவன் நிறைய பணம் சம்பாதிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அவளை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கலான்னு இங்க வந்தேன். அப்பதான் அவ என்னை கட்டையில அடிச்சிட்டா. இனிமே நான் பொழைக்க மாட்டேன். என்னோட சாவுக்கு காரணம் பிரியாதான். அவளை நீங்க விடாதீங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. குடியா